நியாயம் விசாரிப்பு. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களையெல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்காருகிறார். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நிற்கிறார்கள். மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்காருகிறார். மோசே ஜனங்கள் மத்தியில் உண்டாயிருக்கும் கருத்து வேறுபாடுகளை கேட்டு அவர்களை நீதியாக நியாயம் விசாரித்து வருகிறார். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நிற்கிறார்கள். வழக்குகள் விசாரிக்கப்படுவதற்காக ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். எல்லா வழக்குகளையும் மோசே விசாரிக்கிறார். மோசே ஒருவராக எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. ஆகையினால் வழக்குகளை விசாரிப்பதற்கு இஸ்ரவேலரில் திறமையுள்ள மனுஷரை கண்டு அவர்களை பயன்படுத்துமாறு எத்திரோ மோசேக்கு ஆலோசனை கூறுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை மீட்பதற்கு கர்த்தர் மோசேயை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். இப்போது மோசே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே ஒரு நியாயாதிபதியாகவும் ஊழியம் செய்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மோசேயினிடத்தில் வந்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து விசாரிக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு நாளை குறித்தும் மன்னாவை சேகரிப்பது அதை புசிப்பது சம்பந்தமாகவும் மோசேயிடம் விளக்கம் கேட்க வருகிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஜனங்கள் கர்த்தரிடத்தில் ஏதாவது காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதை கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாகவும் மோசேயினிடத்தில் வருகிறார்கள். மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தர் தனக்கு கொடுக்கும் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுவார். மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்காரும் போது அவர்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். மோசே ஜனங்களுக்கு செய்த யாவையும் அவருடைய மாமன் கண்டு அவரை நோக்கி,
நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லோரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்று கேட்கிறார். மோசே தன் மாமனுக்கு பிரதியுத்தரமாக, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை எழுதுவது மோசேயின் வேலை அல்ல. தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் ஜனங்களுக்கு தெரிவிப்பதே மோசேயின் ஊழியம். மோசே கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு சமமான எஜமானராக இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே பலவிதமான வழக்குகள் இருக்கிறது. மோசே அந்த வழக்குகளை விசாரித்து நியாயம் தீர்க்கிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடும்போது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரளான எண்ணிக்கையில் இருப்பதினால் அவர்கள் மத்தியிலே ஏராளமான வழக்குகள் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. தங்களுடைய வழக்குகளை தீர்த்து வைப்பதற்காக ஜனங்கள் மோசேயினிடத்தில் வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவது மோசேயின் ஊழியம். இந்த ஊழியத்தை செய்வதற்காகவே கர்த்தர் மோசேயை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை மோசே கருத்தாய் செய்கிறார். அவர் ஜனங்கள் மீது அன்பாயும் கர்சனையாயும் இருக்கிறார். ஆகையினால் ஜனங்களும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நிற்கிறார்கள். மோசே ஓய்வு எடுக்காமல் தன்னுடைய சொந்த காரியங்களை கவனிக்காமல் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிறார். மோசே ஜனங்களை நியாயம் தீர்ப்பதை அவருடைய மாமனாகிய எத்திரோ கர்சனையோடு கவனித்து பார்க்கிறார். மோசேக்கு ஊழியத்திலே உதவி செய்வதற்கு வேறு ஒருவரும் நியமிக்கப்படவில்லை. அவர் ஒருவராகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் நியாயம் விசாரிக்கிறார். அவர் மோசேயை நோக்கி, நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லோரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்று கேட்கிறார். மோசே ஒன்றியாய் உட்கார்ந்து ஜனங்கள் எல்லோரையும் நியாயம் விசாரிப்பது எத்திரோவுக்கு பிடிக்கவில்லை. எத்திரோ தன் மருமகன் மோசேயோடு உரிமையோடு பேசக்கூடியவர். எத்திரோ தன் மனதில் பட்டதை மறைக்காமல் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். எத்திரோ மோசேயை நோக்கி, நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது என்று மிகுந்த கரிசனையோடு சொல்லுகிறார். மோசேயால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் நியாயம் விசாரிக்க முடியாது. அவர் ஒன்றியாய் நியாயம் விசாரித்தால் மோசேயும் அவருக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேல் புத்திரரும் தொய்ந்து போவார்கள். ஒரு சிலர் நல்ல காரியங்களை செய்வார்கள், ஆனாலும் அதை அளவுக்கு அதிகமாக செய்து விடுவார்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாக மாறும். நற்காரியங்களை செய்கிறவர்கள் தங்களுடைய சரீர ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும். பொது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும். செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். நியாய விசாரிப்பு காரியங்களில் மோசே என்ன செய்ய வேண்டும் என்று எத்திரோ அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எத்திரோ மோசேயை நோக்கி, இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லுகிறார். மோசே தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக விசாரிக்க வேண்டும். ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை வெளிப்படுத்தி அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது மாத்திரமே மோசேயின் பிரதான ஊழியமாய் இருக்க வேண்டும். இந்த ஊழியத்திற்கு மோசேயை தவிர இஸ்ரவேல் புத்திரரில் வேறு யாரும் அழைக்கப்படவில்லை. கர்த்தர் இந்த ஊழியத்தை மோசேக்கு விசேஷமாய் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் மோசே இந்த மகத்தான ஊழியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளும். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். எண்ணாகமம் 12:6-8 வரை. இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் பொதுவாக சொல்ல வேண்டிய செய்தியை மோசே நேரடியாக அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜனங்களுடைய வழக்குகளை நியாயம் விசாரிப்பதற்கு மோசே தனக்கு கீழே அதிபதிகளை ஏற்படுத்த வேண்டும். எத்திரோ அதிபதிகளை ஏற்படுத்துவது பற்றி மோசேக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் என்றும், அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் என்றும் சொல்லுகிறார். இதற்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் எவ்வாறு வகுப்பாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் என்று வேதாகமத்தில் கூறப்படவில்லை. ஆனாலும் அவர்களிடத்தில் ஒரு சமுதாய அமைப்பு முறை ஏற்கனவே இருந்திருக்க வேண்டும் என்பது யாத்திராகமம் 17:9-13 வரை உள்ள வசனங்கள் மூலமாக தெரிய வருகிறது. அதிபதிகள் ஜனங்களை நியாயம் விசாரிப்பார்கள். பெரிய காரியங்களை மோசே நியாயம் விசாரிப்பார். சிறிய காரியங்கள் அனைத்தையும் அதிபதிகள் நியாயம் விசாரிப்பார்கள். இவ்வாறாக அவர்கள் மோசேயோடு கூட ஜனங்களை விசாரிக்கும் பாரத்தை சுமக்க வேண்டும் என்று எத்திரோ ஆலோசனை சொல்லுகிறார். அதிபதிகளிடத்தில் காணப்பட வேண்டிய தகுதிகளை பற்றியும் எத்திரோ மோசேக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். அவர்கள் ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதராய் இருக்க வேண்டும். மோசே இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களை மாத்திரமே தனக்கு கீழே அதிபதிகளாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிபதிகள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் திறமை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். இவ்விரண்டு தகுதிகளையும் பெற்றிருப்பவர்கள் மாத்திரமே ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு தகுதியானவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருக்கும். இவர்கள் ரகசியத்தை காத்துக் கொள்வார்கள். உண்மை உள்ளவர்கள் வீண் வார்த்தைகளை அலப்ப மாட்டார்கள். அதிபதிகள் திறமையுள்ள மனிதராய் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனையும் உறுதியான மனமும் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வழக்குகளை விசாரித்து நீதியான தீர்ப்புகளை சொல்ல வேண்டும். உண்மை உள்ளவர்களிடத்தில் ஒழுக்கமும் கண்ணியமும் இருக்கும். வழக்குகளை விசாரிக்கிற அதிபதிகள் பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. வழக்குகளிலே தீர்ப்பு சொல்லுகிறவர்கள் பரிதானம் வாங்கி அநியாயமான தீர்ப்பை சொல்லிவிடக்கூடாது. அதிபதிகள் உலக பொருளுக்கு ஆசைப்பட்டு நியாயத்தை புரட்டக்கூடாது. எத்திரோ மோசேக்கு தன்னுடைய ஆலோசனையை சொல்லுகிறார். தன்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மோசேயை கட்டாயம் பண்ணவில்லை. அவர் மோசேயை நோக்கி, இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்று சொல்லுகிறார். தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் என்று எத்திரோ மோசேக்கு ஆலோசனை கூறுகிறார். தேவனுடைய சித்தத்திற்கு முதலாவதாக கீழ்ப்படியுமாறு எத்திரோ மோசேயை வலியுறுத்துகிறார். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிறார். மோசே தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்கிறார். 70 மூப்பர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு பொதுவான தலைவர்களாக இருக்கிறார்கள். மோசே இஸ்ரவேலர் எல்லோரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்குகிறார். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்க்கிறார்கள். அதிபதிகள் மோசேயோடு கூட ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற பாரங்களை சுமக்கிறார்கள். இதனால் மோசே சுமக்க வேண்டிய பாரம் லகுவாய் இருக்கிறது. பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிடுகிறார். எத்திரோ திரும்ப தன் தேசத்துக்கு போய்விடுகிறார். மோசே தன் மாமனை அதிகமாக நேசிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தையும் மோசே நன்றாக பராமரிக்கிறார். எத்திரோவை தன்னோடு தங்கியிருக்குமாறு மோசே கேட்டுக்கொண்டார்.
மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரை எவ்வித பாரபட்சம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் நியாயம் விசாரிக்கிறார். தன்னுடைய சொந்த மகன்களுக்கு கூட மோசே எந்தவிதமான விசேஷித்த சலுகைகளையும் காண்பிக்கவில்லை. மோசே இஸ்ரவேலரின் வரலாற்றில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர். இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு வழிநடத்துவதற்கு மோசே தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். மோசேயின் வாழ்க்கையில் யாரும் எந்த குற்றமும் காண முடியாது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு சிறிய சம்பவம் நடைபெற்றது. இதற்காக தேவன் மோசேயை வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. வனாந்திரத்தில் மோசே பல பிரச்சனைகளை சந்தித்தார். சில பிரச்சனைகள் புறஜாதியாரால் வந்தவை, அநேக பிரச்சனைகள் தன்னுடைய சொந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மூலமாக வந்தவை. இவை எல்லாவற்றிலும் மோசே தேவனையே நோக்கி பார்த்து ஜெயம் பெற்றார். கேனியர்கள் எத்திரோவின் சந்ததியை சேர்ந்தவர்கள். கேனியர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாக்களுக்கு நன்மை செய்ததினால் இஸ்ரவேலின் பின் சந்ததியார்கள் அவர்களை விசேஷமாய் பாதுகாக்கிறார்கள். மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரீச்ச மரங்களின் பட்டணத்தில் இருந்து ஆரோத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். நியாயாதிபதிகள் 1:16. சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். 1 சாமுவேல் 15:6.